வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசன்ட் டைம்ல இன்ஃபோசிஸ் வந்து அதோட Q4 ஃபினான்ஷியல் இயர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு 7% தொப்புன்னு விழுந்துருச்சு. ஸோ நான் இதை லாஸ்ட்டாக பார்த்தப்ப புது 52 வீக் ஹை வந்து 52 வீக் லோ வந்து இன்ஃபோசிஸ் வச்சிருந்துச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபோசிஸ் பற்றி ஒரு டீப் டைவ் பண்ணி இந்த ஸ்டாக்கை இப்போ கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா, இந்த ஸ்டாக் கீழே விழுமா இல்லை மேலே ஏறுமாங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி மட்டுமே. நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சொல்கிற ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு உங்களோட பை ஆர் செல் டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2026ஓட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே இன்ஃபோசிஸ் நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6.93% விழுந்திருக்கும். அண்ட் அது வந்து புது 52 வீக் லோவான 1152 rupees கிட்ட போயிருச்சு. ஸோ ஓவரால் இன்ஃபோசிஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு வந்து 1.79 lakh crores வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 9.6% இயர் ஆன் இயர் ரைஸ். நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 29,474 crore, 10.2% அப்பு. குவார்டர் ஆன் நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 8,509 crore வந்து அப்பு, 20.9%. இது வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அப்பு. ஸோ அது போக இன்ஃபோசிஸ் வந்து ஒரு லார்ஜ் டீல் ஒன்று வின் பண்ணியிருக்காங்க. அந்த டீலோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 14.9 billion ஓவரால். இது வந்து 55% ஆஃப் நெட் நியூ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுங்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்திருக்கு. கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் 3.7 billion வந்து இன்ஃபோசிஸ் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹியூஜ் ரோபஸ்டான கேஷ் வந்து வால்யூம் அவங்க கிட்ட இருக்கு. இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் பொறுத்த வரைக்கும் 72.59 rupees வரைக்கும் நமக்கு கிடைக்குது ஒரு ஷேருக்கு. அண்ட் 11% இயர் ஆன் இயர் அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்டா 25 rupees per ஷேர் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பொறுத்த வரைக்கும் June 10th. இவ்வளவும் நல்லா பாசிட்டிவா இருந்தும் ஏன் இன்ஃபோசிஸ் வந்து விழுந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரே ஒரு நியூஸ்னால. ஃபினான்ஷியல் இயர் 27ஓட கைடன்ஸ். ஸோ பேசிக்கா இந்த மாதிரியான கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் என்னோட ரெவன்யூ க்ரோத் எப்படி இருக்குங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ப்ரீரீடா. அதுல பார்க்கும்போது பெருசா நம்பர்ஸ் இல்லை. 1.5 to 3.5% தான் க்ரோத் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இதை வந்து காலி பண்ணிட்டு வேற பக்கம் டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ரீசனா இருக்கு இந்த 7% விழுந்ததுக்கு. இது போக இன்ஃபோசிஸ்க்கு இப்போ கரண்டா நெகட்டிவா இருக்கிற மற்ற ஐட்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ரெவென்யூ வந்து கன்சிஸ்டண்டா பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் க்ரோத் வந்து ரீச் ஆகல. என்ன ரீசன்னா, தோ ரெவென்யூ வந்து பாசிட்டிவா போயிருந்தா கூட இந்த ஏங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரெவென்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து குறையுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. நிறைய அனலிஸ்ட் வந்து ஐடி செக்டர் என்டையராகவே மார்க் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரீசன்னால. அண்ட் செகண்ட் வந்து லார்ஜா யூரோப்பியன் மேனுஃபேக்சரிங் கிளைண்ட் ஒருத்தர் வந்து இவங்களோட ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டீல்ஸை வந்து கட் ஷார்ட் பண்ணியிருக்காங்க, விச் வில் இம்பேக்ட் 0.5 to 1% இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ரெவன்யூ பெர்ஸ்பெக்டிவ்ல. இந்த ஒரு ரீசன்னால இது வெறும் இந்த ஒரு பர்டிகுலர் கிளைண்டோட நிக்க போறது இல்லைங்கிறது தான் நிறைய பேரோட ஆன்டிசிபேஷன். ஏன்னா கண்டினியூஸா யூஎஸ், யூரோப்பியன் அண்ட் மிடில் ஈஸ்ட்ல வந்து குளோபல் டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான ரீசனால இருக்கு. அண்ட் தேர்ட் ஃபேக்டரா பார்க்கும்போது லீட் ரெவென்யூ. ஸோ பேசிக்கா தோ வந்து எல்லா ஐடி கம்பெனிஸுமே ஏஐ நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருந்தாலுமே நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கிங் வந்து குறைஞ்சிருங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அடிப்படை உண்மையா இருக்கு. நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் குறைஞ்சா என்ன பிரச்சனை, லாபம் தானேங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணலாம். ஜென்ரலா இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு இன்ஜினியருக்கு நீங்க எனக்கு இவ்வளவு பே பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ல அவங்களுக்கு ரெவென்யூ வரும். இதுக்கு மேல ஏஐ யூஸ் பண்றதுனால அவங்களோட என்டையர் பில்லிங் ஸ்ட்ரக்சரே மாத்துறாங்க. கஸ்டமர் சைட்லுமே இருந்து இப்ப ஏஐ யூஸ் பண்றதுனால எங்களுக்கு ஆப்டிமைஸ்டான காஸ்ட் வேணுங்கிறதுல வந்து ரொம்ப கெடுக்குபடி போடுறதுனால எல்லா ஐடி கம்பெனியுமே ரெவென்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல விழுந்துட்டு இருக்கு. அண்ட் செகண்ட், எஃப்ஐஎஸ் மட்டுமே ஓவரால் பிராடர் ஐடி செக்டரை வித்துட்டு வெளியே போறதுல குஷியா இருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால அன்னைக்கான நாள்ல என்டையர் நிஃப்டி ஐடியே 5% வந்து ஓவரால் விழுந்துருந்துச்சு. ஸோ மார்ஜினுமே இப்போ பெருசா எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏஐ வந்ததுனால. புதுசா இருக்கிற ஆப்ரேட்டிங் மாடலு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்கிறத பேஸ் பண்ணிட்டு தான் அப்கமிங் இது நமக்கு போகும். எல்லா நெகட்டிவ்ஸும் பார்த்துட்டோம். பாசிட்டிவா இருக்கிற சில விஷயத்த பார்த்துடலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி அவங்க ஒரு ரெக்கார்ட் டீல் வின் பண்ணியிருக்காங்க 14.9 பில்லியனுக்கு.
இது வந்து 29% ரெவென்யூ ஜென்ரேஷன் இயர் ஆன் இயர் தர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அண்ட் ஓவரால் இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட நியூ ரெவென்யூ மைல்ஸ்டோன் ஆன 20 பில்லியன் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு இந்த கம்பெனிக்கு. 3.7 பில்லியன் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. அண்ட் தேர்டா ஸ்ட்ராட்டஜிக்கா ஏஐ பார்ட்னர்ஷிப் வந்து கூகுள், என்விடியா, மைக்ரோசாஃப்ட், ஏடபிள்யூஎஸ் அண்ட் ரீசெண்டா அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஓப்பன் ஏஐயோடையுமே பார்ட்னர்ஷிப் வைக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் இன்னர் சர்க்கிள் நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அக்ராஸ் 6 ஏரியாஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ இன் இன்ஜினியரிங், ஏஐ இன் டேட்டா, ஏஐ இன் ப்ராசஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஏஐ இன் லெகசி மாடர்னைசேஷன், ஏஐ இன் பிசிக்கல் அண்ட் ஏஐ ட்ரஸ்ட். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏஐ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில எல்லாத்தையுமே ஏஐ ஃப்ரெண்ட் பண்ணி மூவ் பண்ணலான் இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க ரெவென்யூ அடி வாங்கினாலுமே ஆப்ரேஷனல் காஸ்ட்டுமே டிராஸ்டிக்கலா கம்மியாயிருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது ஒரு வகையில பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. ஸ்ட்ராங்கரான Q4 ரிசல்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. Q4 ரிசல்ட்ஸ் மோசம் கிடையாது. Q5யோட ஃபினான்ஷியல் கைடன்ஸ்னால மட்டுமே இந்த ஸ்டாக் விழுந்திருக்கு. ஸோ ஓவரால் ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 10 வருஷத்துல CAGR 11% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ப்ராஃபிட் மட்டும் 8%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 32% நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ROCE 40% ஃபினான்ஷியல் இயர் 2026ல மட்டும். 5 இயர் சேல்ஸ் CAGR பார்த்தீங்கன்னா 12%, 5 இயர் ப்ராஃபிட் CAGR 9%, 3 இயர் சேல்ஸ் CAGR 7%, TTM இப்போ வரைக்குமே 14% இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் க்ரோத்ல அவங்க இருக்காங்க. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி லாஸ் மேக் பண்றது இல்ல, ப்ராஃபிட் தான் பொட்டன்ஷியலா மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்லயுமே ஃபார் ஷூர் இந்த கம்பெனி ப்ராஃபிட் தான் மேக் பண்ணுவாங்க. பட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 1.5 to 3.5% தான் இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கம்பெனி வந்து ஓவர் கமிட் பண்ணிட்டு அண்டர் டெலிவர் பண்ண விரும்பல, அதனால அண்டர் கமிட் பண்றாங்கிற மாதிரி தான் எனக்கு இது தோணுது. இன் ஸ்பெசிபிக் நீங்க ஓவரால் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி டிவிடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே கன்சிஸ்டன்டா பெட்டர் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் 40 to 70% வரைக்கும் நமக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் பேர் மினிமம் 20%க்கு மேல தாராளமா மேக் பண்ணிட்டு வராங்க. கன்சிஸ்டன்டா இந்த கம்பெனி பெட்டராவே இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸுமே நான் ஃபுல்லாவே எடுத்து பார்த்துட்டேன். குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்ல. புக்ஸுமே ரொம்பவே கிளீனா இருக்கு. புக்ஸ்லயுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் நான் பார்க்கல. பேலன்ஸ் ஷீட்டுமே கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்ணிட்டேன். கரண்ட் அசெட்டா மட்டுமே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் வந்து ஒரு 15 crores கிட்ட இருக்கு. அண்ட் ஓவரால் ஈக்விட்டி பிளஸ் ரிசர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் 92,852 crores கிட்ட அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் டெப்ட் டு ரேஷியோ பார்த்தீங்கன்னாலுமே வெரி லோ, 0.1 -0.1 கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால அதுவுமே ஒன்றும் பெருசா எடுத்துக்கிற மாதிரி இல்லை. பாரோயிங்ஸா மட்டும் 9,176 வாங்கியிருக்காங்க. பட் அதை தவிர்த்துட்டு மீதி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் நெகட்டிவா இந்த கம்பெனி புக்ஸ்ல எதுவுமே இல்லை. ஸோ கேஷ் ஃப்ளோவுமே ஆல்ரெடி சொல்லிட்டேன், சஃபிஷியன்டான கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க. அண்ட் ஓவரால் ப்ராஃபிட் கன்வெர்டபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோல 101% அப்ல இருக்கு. ஸோ இந்த டைம் மட்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2026ல நெட் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கும் -3,854 crores கிட்ட இருந்திருக்கும். இது வந்து பிடாமினா ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸ்னால இருக்கு. ஸோ ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸ்னா கேஷ் பைபேக் பண்ணது, டிவிடெண்ட் பே அவுட் பண்ணது, இந்த மாதிரி கம்பெனியுமே ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஷேர் பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இன்ஃபோசிஸ் கம்பெனியுமே இன்ஃபோசிஸ் வந்து க்ரோ ஆகுங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ புக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே நான் கொஞ்சம் தெளிவாகவே எடுத்து பார்த்துட்டேன். இங்கே எல்லாமே கேஷ் ஃப்ளோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே பெட்டரா இருக்கு. ரேஷியோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ஓவரால் வந்து பெட்டரான இன்சைட்ஸ் தான் தருது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ்மே கரண்டா இந்த ஷேர் வந்து 1,154 rupeesக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ, புது 52 வீக் லோ வந்துருச்சு 1,152. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு, நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஆன் அண்ட் ஆவரேஜ் இந்த ஷேருக்கு சப்போர்ட் ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா 1,200 to 1,260 வரைக்குமே இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரி பண்ண வேண்டாம். இன்னும் பேர் மினிமம் இந்த ஸ்டாக் விழுந்துச்சுன்னா கூட 950 to 1,000 வரைக்கும் போறதுக்கான டவுன் சைட் ப்ராபபிலிட்டி இருக்கு. பட் ஒரு 2 years நீங்க கண்டிப்பா இதை ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் ஷுர் அதோட ப்ரீவியஸ் இருந்த 52 வீக் ஹையான 1,922 தாராளமா போயிடும். இப்போதைக்கு இது மேபி டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. பட் இதே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகாது ஃபார் ஷுர் ஃபார் 2 years.
ஸோ ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம்ல நான் பை பண்ணி ஷார்ட் டேர்ம்ல வந்து நான் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மூட்ல இருக்கீங்கன்னா ஃப்ரெஷ் பை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் விழுந்துட்டு மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை நான் லாங் டேர்ம் தான் ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்ஃபர்டான அக்யூமுலேஷன் ஜோனு. 1100 கீழேனா கொஞ்சம் வாங்குங்க. இதுக்கு கீழே கொஞ்சம் டிப் ஆச்சுன்னா ஆவரேஜ் அவுட் பண்ணுங்க. இதுக்கு கீழே கொஞ்சம் டிப் ஆச்சுன்னா ஆவரேஜ் அவுட் பண்ணுங்க. நல்ல பிரைசிங்ல இருக்கு. பஃபட்டோட ஒரு ரூல் தான் சொல்றேன். ஷேர் விழுன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது விழவே விழாது. அந்த ஷேருக்கு நம்ம கொடுக்குற பிரைஸ் ஒர்த்தாங்கிறத மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். இந்த ஷேருக்கு நீங்க கொடுக்குற பிரைஸ் வந்து தாராளமா ஒர்த்து தான். ஸோ கம்பேர்ட் டு பியர் அனாலிசிஸ் பார்த்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல்ல இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஜென்ரேஷன்ல டிசிஎஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. அண்ட் விப்ரோ, HCL டெக், டெக் மகேந்திரா, LTM மைண்ட்ரி இந்த காம்படிட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் நான் பார்க்கும்போது ரெவென்யூ growth வந்து 9.6%. இருக்கிற எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது இன்ஃபோசிஸ் தான் டாப்ல இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு இது ஒரு டஃப் சுச்சுவேஷன் தான் ஏஐ இதெல்லாம் வந்ததுனால. பட் இப்படியே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நீங்க இதை தாராளமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சில் தான் இருக்கு. இதை விட்டுறாதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் ரெவென்யூ growth வந்து பெருசாக அவங்க எதுவும் ஸ்டேட் பண்ணலன்னா கூட நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பாக அவுட் பெர்ஃபார்ம் ஆயிரும். வெரி ஃபியூ பீப்புள் வந்து ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் காஷியஸாக இருங்க, நியர் டேர்முக்குங்கிற மாதிரி தான் பேசுறாங்க தவிர லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா அனலிஸ்ட்டுமே இதுக்கு வந்து பை சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களுமே தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் என்னதான் கொஞ்சம் வித்துட்டு வெளியே போயிருந்தாலுமே பிராடர் செக்டர் ஐடி பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே நீங்க பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் வந்து 33.44% வந்து இன்ஃபோசிஸ்ல இருந்துச்சு. இப்போ 28% கிட்ட இருக்கு. இது பேர் மினிமம் ஓகே தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வித்திருக்காங்க. 14.94 இருந்து 14.38 தான். அதுக்குள்ள ப்ரொமோட்டர்ஸ் நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்கிற ஒரு நியூஸும் மார்க்கெட்ல இருக்கு. நிறையாலாம் விற்கல, ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் நம்பர். டிஏஎஸ் வந்து ப்ரிடாமினெண்டா ஹோல்ட் பண்றாங்க. பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இது டிராஸ்டிக்கா இப்போதைக்கு எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர ட்ரை பண்றாங்க. இந்த டைமை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபோசிஸ் பத்தியோ இல்ல வேற ஏதாவது ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க.